விஜயின் நீலாங்கரை வீட்டின் மொட்டை மாடியில் பதுங்கியிருந்த நபர் பிடிபட்ட சம்பவம் குறித்து விசாரணை செய்ததில் நேற்று முன்தினமே வீட்டுக்கு நுழைந்த நபர் நேற்று ஒருநாள் முழுவதும் மாடியின் மீது இருந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள் வழங்குவதற்காக செய்தியாளர் சரவணன் இணைப்பில் உள்ளார். வணக்கம் சரவணன், இதுகுறித்து கூடுதல் விவரங்களை பகிரலாம். கபாலீஸ்வரர் நகர்ல கேஷினோ டிரைவ் என்ற அந்த பகுதியில விஜயனுடைய வீடு இருக்கிறது. தாவேகா தலைவரான விஜயனுடைய வீட்டிற்கு எப்பொழுதுமே ஒய் பிரிவு பாதுகாப்பு அவருக்கு இருப்பதனால எப்பொழுதும் 24 மணி நேரமும் பாதுகாப்பில் தான் இருக்கும், கண்காணிப்பில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வீட்டை சுற்றியுமே கண்காணிப்பு கேமராக்களும் இருக்கிறது. இந்த நிலையில் தான் ஒரு இளைஞர் ஒருவர், 24 வயதான இளைஞர் ஒருவர் நேற்று அவர் விஜயனுடைய வீட்டின் மாடியின் மீது இருந்து அவர் கண்டுபிடிக்கப்பட்டு அவர் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். இந்த நபர் எப்படி வீட்டுக்குள் நுழைந்தார் என்று விசாரணையில் புதிய தகவல் வெளியாகி இருக்கிறது. அதுல வழக்கமாக விஜய் மாடிக்கு வாக்கிங் செல்வார் என்றும், நேற்று இரவு அவர் அவ்வாறு வீட்டிலிருந்து மொட்டை மாடிக்கு அவர் மட்டும் தனியாக வாக்கிங் சென்ற பொழுது ஒரு நபர் அங்கு பதுங்கி இருப்பதை பார்த்திருக்கிறார். அந்த நபர் விஜயை பார்த்தவுடன் ஓடி அவரை கட்டிப்பிடித்துக் கொண்டதாகவும், அதற்கு பிறகு அவர் தன்னுடைய ரசிகர் என்பதை புரிந்து கொண்டு அவரிடம் பேசி கீழே அழைத்து ஒரு பாதுகாவலரிடம் ஒப்படைத்திருக்கிறார். அதற்கு பிறகு அவர் வித்தியாசமாக சற்று நடந்து கொண்டதனால அவர் உடனடியாக காவல்துறையினருக்கும் தகவல் தெரிவித்து விஜயை ஒரு மருத்துவமனைக்கு அனுமதிக்குமாறு கூறியதாகவும், அதன் பிறகு போலீசாரும் கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனை கொண்டு சென்று அனுமதித்திருப்பதாக கூறப்படுகிறது. இவர் வீட்டினுடைய பின் வழியாக நேற்று முன்தினமே அவர் வீட்டினுடைய பின் வழியாக ஒரு சிறிய கேட் இருக்கிறது அவசர வழிக்காக, அந்த வழியில பாதுகாவலர் இல்லாத நேரத்தில் இவர் உள்ளே நுழைந்திருப்பதும், நேற்று முன்தினத்திலிருந்து நேற்று பகல் முழுவதுமே அந்த நபர் உணவின்றி மொட்டை மாடியிலே அவர் அமர்ந்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. உயர் பாதுகாப்பு பகுதி அந்த இடத்துல எப்பவுமே போலீசாரும் பாதுகாப்பு இருப்பார்கள். இப்படி இருக்கக்கூடிய பகுதியில ஒரு வெளிநபர் எப்படி விஜயனுடைய வீட்டிற்கு நுழைந்தார் என்பது குறித்து வைப்பிரிவு அதிகாரிகளும் விசாரித்து வருகின்றனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.